வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். கேவிஎஸ் என்விஎஸோட டயர் 2 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இதுல நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருக்கிற சிலபஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்ன டாபிக் இருக்கு, எப்படி வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ரிவைஸ் பண்றது, அதான் கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கான டயர் 2 எக்ஸாமுக்கான டேட் வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ் மாதிரியா. எதுக்கான நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல நமக்கு டேட் தெரியாமையே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல அக்யூரேட்டா வந்து டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு ஷெடியூல் பண்ணி டெய்லி ஒரு ஷெடியூல் போட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்றது ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்க, எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொன்று வந்து டயர் 1க்குமே நான் வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். சில ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தீங்க. பட் சில ஸ்டூடெண்ட் வந்து நீங்க நம்மளோட இதுல வந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து சொல்லுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7871385142. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். இது எதுக்காகனா சப்போஸ் நீங்க வந்து என்னன்னா டயர் 2ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கும்போது அதுக்கான ஒரு கிளாரிட்டி, ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து எல்லாருமே டீச் பண்றாங்க. பட் எல்லாருமே பர்சனலா கைட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்டுமே ஃபீல் பண்றது ஒரு பர்டிகுலர் கைடன்ஸ் கிடையாது, சும்மா ரேண்டமா வந்து என்னன்னா கைட் பண்றாங்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும்போது இந்த சார்ட்டை கேட்டால் அவர் கிளாரிஃபை பண்ணுவார்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டே உங்களுக்கு பில்ட் ஆனா போதும், ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, இப்போ அடுத்து ஒரு வாட்டி வந்து சிலபஸ் ரீவிசிட் வந்து பண்ணலாம். அதாவது டயர் 2ல நல்லா கவனிங்க, எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து டயர் 2 இருக்கு ரைட்டா. அதுல ரெண்டு தான். நீங்க கேவிஎஸ் என்விஎஸ் பொறுத்தளவுக்கு டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்கா வந்து பிரிச்சிருப்பாங்க. இல்ல டயர் 2ல என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் வந்து 70 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்ல 60, டிஸ்கிரிப்டிவ்ல 10 அப்படின்னு சொல்றாங்க. மொத்த மார்க் நல்லா கவனிங்க, மொத்த மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அப்ஜெக்டிவ்ல 60, டிஸ்கிரிப்டிவ்ல 40, மொத்தம் 100 மார்க். 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்ல இந்த அப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்ஜெக்ட்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்டான வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் எடுப்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் நம்ம தப்பா ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் 0.25 வந்து போயிடும். அப்ப நெகட்டிவ் இருக்கு. இது ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது உங்க மைண்ட்ல இருக்கணும். அதனாலதான் டிஸ்கிரிப்டிவ் வந்து பொறுத்தளவுக்கு 10 கொஸ்டின் சொல்றாங்க. பட் எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா அப்ஜெக்ட் நம்ம சொல்லிடலாம் 4 ஆப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ்னா நம்ம எஸ்ஐ மாதிரி உட்காந்து எழுதணும் ரைட்டா. ஸோ அந்த எழுதுறதுக்குமே அவங்க என்ன மாதிரி பேட்டர்ன்ல வைக்க போறாங்கன்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து என்னன்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்கு டீடைல் சிலபஸ்ல கொடுத்துருக்கிற வந்துன்னா இந்த மாதிரி தான் நான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கேவிஎஸ் என்விஎஸ்ல இந்த போஸ்ட் இந்த 10 போஸ்ட்டுக்கு என்னன்னா முதல்ல எக்ஸாம் இருக்கும். அதாவது டயர் 1 இருக்கும், அடுத்த டயர் 2 இருக்கும், அடுத்து என்ன இருக்குன்னா இன்டர்வியூ இருக்கும். இங்க பாருங்களேன், இன்டர்வியூ இருக்கும். இதுல டயர் 2 இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த டயர் 2ல எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல 85% வந்து எடுத்துக்கிடுவாங்க. இன்டர்வியூல 15% எடுத்துக்குவாங்க. இன்டர்வியூக்கான ஸ்கோர் வந்து 100 மார்க். அதுல ஓவரால் எவ்வளவு வருதோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு மெரிட் லிஸ்டா வரும். இது எதுக்கான டயர் 1ல சில பேர் நிறைய வந்துன்னா நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் குவாலிஃபை தான். அந்த மார்க் எதுவுமே எடுத்துக்கிற மாட்டாங்க. டயர் 2 தான் மேட்டர். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அதில் சொல்றேன். அதே மாதிரி அந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1, கிரேட் 2, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 2 எக்ஸாம் இருக்கும். அதாவது டயர் 1 இருக்கும், அடுத்து டயர் 2 இருக்கும். அடுத்து என்ன ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கலாம் அசிஸ்டன்ட், செக்ஷன் ஆஃபீஸர், லேப் அட்டண்டன்ட், மல்டி டாஸ்க் எம்டிஎஸ் போஸ்ட், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இன்டர்வியூவும் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டுமே கிடையாது. அதான் இன்டர்வியூவும் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து கிடையாது. ஸ்ட்ரைட்டா என்னன்னா எக்ஸாம் மட்டும் தான். அதாவது டயர் 2 இருக்கு பாத்தீங்களா. ஸோ டயர் 1 இருக்கும், டயர் 2 இருக்கும். டயர் 1 குவாலிஃபை தான், டயர் 2 தான் என்ன மெரிட் லிஸ்ட் வந்து டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ இது என்னன்னா டயர் 2ல என்ன ஸ்கோர் பண்றோமோ அது இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஹை லெவல்ல வந்து ஸ்கோர் பண்ணியே தீரணும். அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ அடுத்து கேவிஎஸ் என்விஎஸ்னாவே டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் இருக்கும் பாத்தீங்களா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க பர்டிகுலரா பார்த்து அப்ளை பண்ணிருப்பீங்க. சில பேர் டீச்சிங் சம்பந்தப்பட்டதும் அப்ளை பண்ணிருப்பீங்க, சில பேர் நான் டீச்சிங் சம்பந்தப்பட்டதை அப்ளை பண்ணிருப்பீங்க. இப்போ டீச்சிங் சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாமே வந்து சிலபஸ் அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து என்னால் டீச் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலான சப்ஜெக்ட். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னன்னா டெக்னிக்கலா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.
பட் நான் டீச்சிங் வந்து அப்படி கிடையாது. ஸோ நான் டீச்சிங் வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல ரயில்வே எக்ஸாம்ல இருக்கிறதா வந்து சிலபஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நான் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, நான் டீச்சிங் பொறுத்தளவுக்கு 2 இது இருக்கு. அதாவது கேவிஎஸ்ல போஸ்ட் இருக்கும், என்விஎஸ்ல போஸ்ட் இருக்கும். இப்ப கேவிஎஸ்ல இருக்கிற போஸ்ட்ல, அதாவது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இருக்காங்க, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். இது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. இதோட சிலபஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஓவராலா, அதாவது ஓவராலாவே வந்து கேவிஎஸோட வெப்சைட்ல, இது ஏன்னா நிறைய சில சேனல்ஸ்லயே வந்து சொல்லியிருந்தாங்க, ஒழுங்கா ப்ராப்பரா வந்து சிலபஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்படி கிடையாது, அவங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர் 2க்கான சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இது உங்களால எடுக்க முடியலன்னா, நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்னன்னா, ஜஸ்ட் இந்த சிலபஸை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணும், அதன் மூலம் கூட நீங்க பார்த்துக்கலாம். ஸோ கேவிஎஸ்லயுமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. என்விஎஸோட வெப்சைட்டுமே என்னன்னா, சிலபஸ் ஃபார் டயர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுல இருக்கிற வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ் இதோடது கேவிஎஸ்ல இதோட சிலபஸ் வந்து பாருங்களேன், டீடைல் சிலபஸ். ஜென்ரல் நாலேஜ் இருக்கா, லாஜிக்கல் ரீசனிங் இருக்கா, கம்ப்யூட்டர் லிட்டரசி இருக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல அதர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஓகே எஸ்எஸ்சி இருக்குன்னா நான் 4 சப்ஜெக்ட் இருக்கும், மேத் இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்கானோ அதோ மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஜென்ரல் நாலேஜ் வந்து பேசிக்கா நம்ம இந்தியாவை பத்தி இருக்கிற ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கானமி, பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், சயின்டிபிக் ரிசர்ச், அவார்டு, ஸ்போர்ட்ஸ், கரண்ட் இந்தியன் வேர்ல்ட், இது வந்து கரண்ட் அஃபேர் பார்ட். இது கரண்ட் அஃபேர் பார்ட். ரீசனிங், ஸோ ரீசனிங் எல்லாராலையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். கம்ப்யூட்டர் லிட்டரசி, நீங்க டயர் 1ல கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிருப்பீங்க. எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். நான் டீச் பண்றது 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் டீச் பண்ணுவேன். ஒன்னு கம்ப்ளீட்டா இருக்கிற வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதோடு சேர்த்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத். நான் ரீசனிங் வந்து டீச் பண்ண மாட்டேன். எதுக்காகனா எல்லாத்துலையும் நான் கை வச்சுன்னு வச்சுக்கலாம், எதுவுமே ப்ராப்பரா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கைட் பண்ண முடியாது. ஸோ அதனால 2 சப்ஜெக்ட் தான். ஒன்னு கம்ப்ளீட்டா வந்து ஜென்ரல் அவனன்ஸ் இருக்கு, அதாவது ஜென்ரல் நாலேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, இல்ல பார்க்காதான் வந்து ஒரு லைன்ல இருக்கும், பட் இதுல லேர்ன் பண்றதுக்கான டாபிக் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். எல்லாமே நான் மைண்ட் மேப்ல வந்து சொல்லியிருக்கேன். மேத்துமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அளவுக்கு வந்து பேசிக் தெரியுது, பட் எக்ஸாம்ல ஸ்கோர் வர மாட்டேது, அப்ப ரிவிஷன் வந்து மிஸ்டேக். அந்த ரிவிஷனை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நான் கிளாரிட்டியா கொடுத்துருப்பேன். மேத் கம்ப்ளீட்டாவே 12 ஹவர்ஸ்ல வந்து கொடுத்துருப்பேன். பட் இந்த இதுக்கு, அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டரும் ஜெனரல் நாலேஜும் உங்களுக்கு நான் ப்ராப்பரா கைட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் இதை நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபை தான், ஜஸ்ட் குவாலிஃபை. டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டரோட ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஜஸ்ட் பேசிக்கா வந்து நமக்கு எம்எஸ் வேர்டு, எக்ஸலு இதெல்லாம் ஓப்பன் பண்ண தெரியுதா, பவர் பாயிண்ட்ல வந்து என்னன்னா ஒரு ஸ்லைடை ஓப்பன் பண்ணி அதுல ஏதாவது வந்து டேபிள் ஃபார்ம் பண்ண முடியுதா, இதுதான் வந்துன்னா ஸ்கில் டெஸ்ட்ல வந்து வைப்பாங்க. சரி, அடுத்து வாங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல கிரேட் 1 பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் ஓகே, ஜென்ரல் நாலேஜ் ஓகே, கம்ப்யூட்டர் ஓகே, ஆனா ஹிந்தியும் இருக்கு, அதை நீங்க பாத்துக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும். சேம் இதுதான் வந்து கிரேடு 3க்குமே. லைப்ரரியன், ஸோ லைப்ரரியன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல். அவங்க என்ன வந்து என்னன்னா அவங்க டிகிரி முடிச்சாங்களோ அது ரிலேட்டடாக கேட்பாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னன்னா, சார் மறுபடியும் நான் போயிட்டு வந்து என்னோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட், ஒரு பர்டிகுலரா வந்து டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்களே வந்து நான் மறுபடியும் போயிட்டு ஒரு புக் எடுத்து ஒவ்வொன்றா வந்து படிக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. எதுக்காகனா டைம் கம்மியா இருக்கா, ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஏஐ யூஸ் பண்ணுங்க. அதாவது கூகுளோட வந்து ஜெமினி இருக்கு, நிறைய இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் உங்களோட சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லைனும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வந்து இதை காப்பி பண்ணி அதுல வந்து என்னன்னா ஏஐல பேஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி நான் கேவிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட டயர் 2 இருக்கு, அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அண்ட் அப்ஜெக்ட்ல கொஸ்டின்ஸ் வரும். இந்த டாபிக்ல நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அது எல்லாத்தையும் எனக்கு ப்ராப்பரா வந்து ஒரு 3 பேஜ் 4 பேஜ்ல கொடுச்சுன்னா அதுவே அழகா என்ன பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நீங்க நோட்ஸ் எடுத்து அதை ரிவைஸ் பண்ணாவே போதுமானதான். இந்த டைம் கம்மியா இருக்கும்போது ஒரு புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு 300ல இருந்து 400 பேஜ் படிக்கணும் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க. ஸோ அது பண்ணாம இந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இப்ப நான் டீச்சிங்ல இருக்கிற கேவிஎஸ் பார்த்தோம், ரைட்டா? இப்போ என்விஎஸ் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. என்விஎஸ்ல பொறுத்தளவுக்கு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இருக்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜேஎன்வி கேடர் இருக்கு, அது வந்து ஹெட் குவார்ட்டர். அடுத்து லேப் அட்டெண்டன்ட் இருக்கு, அடுத்து எம்டிஎஸ் இருக்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி வந்து பார்க்கலாம். லேப் அட்டெண்டன்ட் பொறுத்தளவுக்கு என்னன்னா சயின்ஸ், அதாவது என்சிஆர்டி புக்கு தான்.
ஏன்னா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்தாவே அவங்க கேட்கறது என்ன, என்சிஆர்டி ஸ்கூல் புக்காக தான் இருக்கும். அதுல சயின்ஸ் 9th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்லைன் தான், ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லலை, நீங்க பாத்துக்கலாம். இப்போ எம்டிஎஸ் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்களேன். நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி கண்டிப்பா என்னன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மாதிரி கிடையாது. இது எனக்கு கண்டிப்பா என்னன்னா மேத் வந்து லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ரீசனிங் இருக்கு. மேத்துமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பார்க்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பேசிக் மேத் மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த ஜென்ரல் அவேர்னஸ் பாருங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கானமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், இது வரைக்கும்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ். கம்ப்யூட்டர் ரொம்ப 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 ஹார்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. நீங்க பேசிக்ஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதே இது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் என்விஎஸ் பொறுத்தளவுக்கு என்ன கேவிஎஸ்ல இருந்ததோ அதே தான் வந்து என்விஎஸோட சிலபஸாவே கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், ஜஸ்ட் குவாலிஃபை மட்டும் தான். அப்ப டயர் 2ல என்ன ஸ்கோர் பண்றோமோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இது இல்லாம வந்து நீங்க நிறைய வந்து என்னன்னா என்விஎஸ்லயே வந்து என்னன்னா டீச்சிங் ரிலேட்டடா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களே வந்து அப்புறம் கொடுத்துருக்காங்க, என்டையர் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி அதுக்கேற்றாப்புல வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் கம்மி தான், பட் இருக்கிற டைம்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து இந்த டைம்ல இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன என்டையர் கிளாஸஸ், அதாவது ஜிஎஸ் அண்ட் மேத், இது ரெண்டுமே என்னன்னா நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டயர் 1க்கு நான் ப்ராப்பராக கைட் பண்ணேன், அதே மாதிரி தான் வந்து டயர் 2க்கும் வந்து நான் பண்ண போறேன். ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்க ஜஸ்ட் வந்து ஃபோல்டர் பை இருக்கும், அதுல ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவேன்னா ரிவைஸ் பண்ணணும். இதுல எல்லாமே நான் என்னன்னா இந்த மாதிரி ஃபோல்டராக கொடுத்துருப்பேன். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு 3ஆ பிரிப்போரேட்டா, ஏன்ஷியன்ட் இருக்கும், மெடிவல் இருக்கும், மாடர்ன் இருக்கும். கம்ப்யூட்டருமே ஸ்பெஷலிஸ்ட் டவுட் வரலாம். ஸோ நான் தமிழ் மீடியம், நீங்க தமிழ்ல கிளாஸ் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா தமிழையும் வந்து என்னன்னா நோட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம பேசுறது இப்போ நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி தான் பேசுவோம். நோட்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும், நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து என்ன நிறைய கிளாஸஸ்க்கான டெமோமே கொடுத்துருப்பேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் அஃபேர் ஏதாவது ஒரு இடத்துல சிலபஸ்ல கரண்ட் அஃபேர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேருமே வந்து கொடுத்துருவேன். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாவே நம்ம என்ன அப்படின்னா செக்ஷன் பை செக்ஷன் வந்து படிச்சாவே போதும் தான். ரொம்ப வந்து என்ன மெனக்கெடல் தேவை கிடையாது. அதையும் புரிஞ்சுக்குங்க. எதுக்காகனா கரண்ட் அஃபேர் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள், படிக்க படிக்க போய்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று படிக்க வர இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் என்னன்னா நம்மளால ஸ்கோரே பண்ண முடியாது. ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் கரெக்டா பண்ணா ஓகே தான். ஸோ அதனால ரொம்ப வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மூழ்கிறாதீங்க. எதை நம்மளால வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியுமா, ரீசனிங்னா பக்காவா ஸ்கோர் பண்ண முடியும், அதே மாதிரி கம்ப்யூட்டர்னா பக்காவா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த டாபிக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கரண்ட் அஃபேர் என்ன பண்ணணும்னா நீங்க கை வைக்கணும். ஸோ ஆப்டிடியூட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து 12 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு நான் எடுத்துவேன். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க எக்ஸாம் ரிவைஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு டாபிக் இந்த மாதிரி டைப் வைஸ் நான் பிரிச்சுவேன். ஸோ ஒவ்வொரு டைப் என்ன, ஒவ்வொரு டைப்புக்கு வந்து என்னென்ன வந்து பேட்டர்ன் இருக்கு, ஒவ்வொரு டைப்ல ஏதாவது ஃபார்முலா இருக்கா, அது எப்படி ஆர்கானிக்கா ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது என்ன டாபிக், அதுல என்ன டைப்பு, அந்த டைப்ல என்ன ஃபார்முலா இருக்கு, அது லாஜிக்கை எப்படி சால்வ் பண்றது, இந்த மாதிரி உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்துடும். அது மூலம் என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அந்த அப்ரோச் பண்ற விதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து ஆப்டிடியூடு. கம்ப்யூட்டர் டயர் 1ல என்னன்னா உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தோம் அதே தான் வந்து டயர் 2லயுமே இருக்கு. சேம் இதுதான். இந்த 7 டாபிக் தான் என்ன பண்ணியாகணும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஸ்டின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணலாம். டயர் 1ல கேட்ட கொஸ்டினே இருக்கும். ஸோ டயர் 1ல கேட்ட கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதையே பாருங்க, அதுவே போதுமானதுதான். இப்போ ஓவராலா நல்லா கவனிங்க. ஆல்ரெடி வந்து டயர் 1க்கான நான் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருந்தேன். அதுவுமே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட என்ன பண்ணுங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம், இல்லை இந்த வீடியோட கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.